சிந்தாமணி, சிந்தாமணி, கதவு திறடா சீக்கிரம். கதை கையில பிச்சடா. யாரு நீங்க? ஏண்டா கத்துற? வாய மூடுறா. நாங்க வேண்டாம். ஏன் மாமா எந்த நாடத்துல வேஷம் கட்டிட்டு வர்றீங்க? சத்தம் போடாதடா. ரொம்ப பேஜாரா போச்சுப்பா. இந்த பாரஸ்டர் எப்ப பார்த்தாலும் நம்ம மேல ஒரு கண்ணாவே இருக்கான். அவன் தொந்தரவு நாளுக்கு நாள் அதிகமா போச்சு. கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். சிந்தாமணி, இத பத்திரமா வச்சுக்க. இது அப்பப்ப உதவும். கொஞ்சம் நீ பார்த்தா சொல்லு. வந்தார காணலியே, அவர் வந்தார காணலியே. இங்க இருக்கண்டியோ மச்சான். தண்ணி பானை என்ன பண்ற? கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் வச்சு நீ தூரப்பா. நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இப்படியே சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லிட்டே இருப்பேன். நாளைக்கு நான் தான் உன்னை நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. விடியா யாரா பார்த்தா அசிங்கம். சேர விட்டு கீழே குதிச்சா தேசுங்கு ராஜா, மோர விட்டு கூட கரைச்சா ஆமா தேசுங்கு ராஜா. அவன் காரத்துக்கு இருக்கட்டும், முதல்ல வேலையை பாரு. வேலையை தாண்டி அடிச்சாமா. ஏமா தண்ணி கொண்டு போறதுக்கு இவ்வளவு நேரமா உனக்கு? அது வந்து அண்ணி கொஞ்சம் என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கியே? ஆமா, இந்த வீட்டுல யாரும் சந்தோஷமா இருக்கப்படாத. நீ போமா உள்ள. சந்தோஷமா இருக்கப்படாத. போயா பேசாம. மாறி என்னப்பா மாறி? யாரு? பேயாண்டியா? கட்டைய பாத்தியா? பாத்தாச்சு. ராமு செலவு செஞ்சா ராமு அவனுக்கு குடுக்கற கூலி எனக்கு குடுக்கற. அவனுக்கு ₹1 குடுக்கற, எனக்கு 8 அணா குடுக்கற. 8 அணாவுக்கு உண்டான செலவு இவ்வளவுதான் இருக்கும். நீ குடிச்சிட்டு பேசுற, ஏன்பா பேச மாட்டேன்? குடிச்சிட்டு செலவு செஞ்சா இப்படித்தான் இருக்கும். வாய மூடுறா. குடிக்கிறதுக்கு நீ யாரா காசு கொடுக்குற? என் வீட்டு காசு நான் குடிப்பேன், கும்மாளம் போடுவேன். அதை கேட்க நீ யாரா? டேய், தலைவுக்கு போடுறதுக்கு ஒரு மூஞ்சி வேணும்டா. முதல்ல ஓ மூஞ்சிய செலவு பண்ணணும். எனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? நீ வரவங்க எல்லாரும் இவர்கிட்ட எப்படியா நம்ம சாப்பிட முடியும்? குடிக்காதுன்னு சொன்னா கேக்குறியா? பரமசிவம், என்னடா ஒரு ஜோக்கர் கூட இல்லடா. எனக்கு ஒரு ராணி வேணும்டா. இப்போ ஆமாண்டா, ராணி இருந்தா ஆட்டமே முடிஞ்சிரும் போல இருக்கு. அத சொல்றியா? ஆமா ஆமா. நான் அந்த மாரி தங்கச்சி லட்சுமி குட்டி இல்ல, அவளை நினைச்சிட்டேன். அவ பொண்ணாடா, லட்டுடா. லட்டா? அப்ப ஒரு நாளைக்கு நாம அதை சாப்பிட்டாகணுமே. சிந்தாமணி, என்ன மாமா? அந்த லட்டு கிடைக்குமா? ஆமா, உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? நீங்க பாக்குறதெல்லாம் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடணுமா? மாமா, அதை கட்ட வாழை நீட்டாதீங்க. உங்க 2 பேரையும் துவைச்சு இஸ்திரி பண்ணிடுவா. இஸ்திரி. என்னடா சிலிப்பிக்கிற? துட்ட விட்டு எறிஞ்சா இந்த ராணி இல்லடா, எந்த ராணி முன்னாடி வந்து நிப்பாடா. ஐயா வாடா ராமு. ஐயா, துணி கொண்டு வந்திருக்கேன். ராமு, உனக்கு எப்படா கல்யாணம்? கல்யாணத்துக்கு என்னங்க, அது அதுக்கு நேரம் தான் தன்னா நடக்கும். ஐயா, கணக்கு பாக்குறீங்களா? கணக்க புள்ள, கணக்க பாக்குறது. கணக்கு சொல்லுப்பா. 4 வேட்டி, 4 சட்டை, 3 ஜிப்பா, 2 துண்டுங்க. சரியா இருக்கு, கொடு. ஐயா, நான் வர்றேங்க. போயிட்டு வாப்பா. சிந்தாமணி, நான் சொன்ன வேலை ராத்திரிக்கு மறந்துடாத. என்ன மாமா? லட்டுடா, லட்டு. அதுக்கு தானே நான் இருக்கேன். ஆம்பளையும் இல்லாம பொம்பளையும் இல்லாம அவஸ்தப்படுறேன். பக்கிட்டங்க, பக்கிட் பக்கிட். நீங்க ஐயோ என்ன பாக்காத. பக்கிட்ட வைங்க, பக்கிட்ட வைங்க. நான் சொல்றபடி சரியா? கண்ணெல்லாம் ஏறி நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா என்ன சொல்லி சொல்ல புக்கி போடு.
முடியாது சொல்றது கேளு. ஊக்கி போட்டாலும் தண்ணி வைப்பா. போடுறேன். பக்கெட் வைங்க. பக்கெட் வை. 4 பக்கெட் வைங்க. பக்கெட் வைங்க. போடு. உக்கி போடுறேன். நான் போடுற சொக்கில நீ சொக்கி போட போற. உக்கி போற. உக்கி செய்ய அப்படி. முனியம்மா அந்த பழமெல்லாம் வாங்கி வச்சுனீங்க. அதெல்லாம் எதுக்கு போ? நம்ம ஊருக்கு புது சாமியார் வந்திருக்காரு. அவர் காலை தொட்டு கும்பிட்டா புள்ள இல்லாதவங்களுக்கு புள்ள பிறக்குது, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. நம்ம போவோமா? லட்சுமி வீட்டுக்கு போலாமா? கூப்பிடு. லட்சுமி என்ன இந்த வெத்தலை பாத்துட்டு சீக்கிரமா போலாயா? சீக்கிரமா. உங்களுக்கு என்ன தேவை, என்ன குறை? சாமி எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசைங்க. ஒரே ஆசை. என்னது? புள்ள வேணுங்க. ஆமா. உனக்கு குழந்தை தேவை. குழந்தை தேவை. குழந்தை வேணும். தருவோம். என்னங்க அரிசியை கொடுக்குறீங்க? இதை வீட்டில் எடுத்து கொண்டு போய் வை. பின்ன இதை வச்சு நாங்க சமைக்க முடியும். அல்ல, அருள் பிறக்கும், குழந்தை பிறக்கும். சாமி, நீங்க அவசியம் நம்ம வீட்டுக்கு வரணும். உங்க காலை தொட்டு நாங்க பூஜை செய்யணும். வருவோம். தருவோம். மறக்காம வந்துருங்க சாமி. வருவோம். அவங்களுக்கு எடுத்து வந்து நீ எடுத்துட்டு போற. சாமி மனுஷருங்க சாமி. சீக்கிரமே குழந்தை பிராப்திரஸ்து. கூட வந்த லட்சுமி எங்கடி? அப்ப சாப்பிட்டு போயிருக்கா. நீ வா பேசாம. என்ன வரத்துல திண்டல் அடிக்குது. இங்க வா. இல்லையா இருக்கியா? இங்க வா. உடத்த கீழே வை. போலியா? உனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லு பாக்கலாம். சவுண்ட் வாங்கிட்டியா? இல்ல. நைலக் சாவணி வாங்கிட்டியா? இல்ல. என்னையா சொல்லியா? கண்ணை மூடு. கைய நீட்டு. சீக்கிரம். என்னையா மாவு? தோசை மாவு. வாண்டில விட்டு தோசை சுட்டு சாப்பிடு. ஐயா எனக்கு தெரியாதா? பவுடர் நான் பெருசா 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு அழிச்சிக்கியா? விட்டா பாரு. இது ஒண்ணும் 1000 ரூபாய் இல்ல. இந்தா 5 ரூபாய் தான். உங்க அண்ணன் கிட்ட கொடுத்து முதல்ல காசை வெட்டு. 5 ரூபாயா? எனக்கு வேணா சாமி, இந்த வச்சுக்கோ. 5 ரூபாயா? இல்லையா? 5 ரூபாய் கூட இல்லாம உங்க இடத்துல தாலி கட்ட சொல்றான் உங்க அண்ணன். இவரு பெரிய இவரு. எங்க அண்ணன் ஒண்ணு கட்டி தரேன். போயா இவனுக்கு ஒரு சாமியாரு, இவனுக்கு ஒரு வேஷம். என்னையாச்சு? நல்ல நேரத்துல காப்பாத்துறீங்க, இல்லாட்டி என் மானமே போயிருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. சத்தியமா சொல்லு, இன்னைக்கு குழம்பு நல்லாவா இருக்கு? எண்ணி ஒரு வாரத்துக்கு ஒரு இந்த குழம்ப சாப்பிட்டா அவன் போயிடுவான் மேலோகமே. அப்ப வேலி போயிருக்கணும். இன்னும் இருக்கியே வாய மூடு. ஊத்திரி குழம்ப. ஏய், இன்னைக்கு மத்தியானம் வயசு பொண்ண பாக்க போறேன். எந்த பொண்ண? வயசு பொண்ணுங்கிற சினிமாடி. நான் வேணாமா? நீ நீ மட்டும் போறியா? நானும் லட்சுமியும் சோதி டாக்ஸில போய் வாங்க மச்சான் வாங்க வாங்க மச்சான் வாங்க. சினிமாவா? அண்ணி, அன்னைக்கு நீங்க எனக்கு புது துணி வாங்கி கொடுத்தீங்க, அதை கட்டி தரேன். ஊத்தவா? லட்சுமி போயிட்டாளா? போயிட்டாளா? இன்னைக்கு மட்டும்டா கண்ணா, கண்ணு குட்டி இல்ல அட லோலம்மா.
ஐயா, என்னையா கணக்கு சரி பாக்குறீங்களா? என்னையா பொண்ணாத கணக்கு படியா? ஆனமலை எஸ்டேட் சந்தன மரம் வரவு 50,000. சரி, பொள்ளாச்சி எஸ்டேட் சந்தன மரம் வரவு 25,000. அதுவும் சரி. ஏயா இந்த ஊட்டி சமாச்சாரத்தை வர வைக்க சொன்னேன், வைக்கலையா? இல்லைங்க, ஏயா வீட்டுல கொஞ்சம் வேலை இருந்துங்க, அதனால எழுத முடியலைங்க. ஏயா இங்க சம்பளம் வாங்கல, இங்க வேலை செய்ய வேண்டாம், சொல்லத சரியா செய்யாம என்னையா பொண்ணாத கணக்கு எழுதிட்டு வந்த கணக்கு தலைவலியா போச்சு. சிந்தாமணி, உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க? காபி போடா. நானே அவசரப்பட்டு வாங்கியாந்து. அப்படி என்னடா வெட்டி முடிக்கிற வேலை? ஏமாமா கேக்குறேன். நான் ஆத்தங்கரையில குளிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த 2 சாமியார் பசங்க என்னை கொடுக்க பார்த்தாங்க. நானும் கேள்விப்பட்டேன். இந்த பசங்க ஊரே கெடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அது நீங்க கெடுத்தீங்க, மீதி அவனுங்க கெடுக்கிறாங்க. ஊரு போற போக்கே சரியில்லை மாமா. ஐயா, அடடே ராமுவா, என்ன பணம், என்ன விஷயம்? செலவுக்கு கொஞ்சம் பணம் வேணும், வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். அப்படியா? கணக்கு பிள்ளை, ஐயா. கணக்க சரி பார்த்து ராமுக்கு பணத்தை கொடுத்தேன். சரிங்க. என்ன பாக்குறேன்? வேலையை பாரு, சீக்கிரமா வேலையை பாருங்க. பாரு. வீடு இருந்தா கூட அரைஞ்சனா வீடு ஏக்க நேரம் ஆடாது. தங்கச்சி கல்யாணத்தை எப்ப வச்சுக்க போறேன்? சீக்கிரம் முடிச்சுடுறேன். அதான்டா தை மாசம் வச்சுக்கலான்னு பாக்குறேன். சீக்கிரம் முடிச்சுடுறேன். நீ ஏன்டா அவசரப்படுற? ஏன்னா சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணிடுறது நல்லது. ஊர்ல ஒருத்தர் ஒருத்தமா பேசுவாங்க. கால் கட்ட அப்பதான் சொன்னல, வேலையை பாரு. சொல்ல வந்து உங்க தங்கச்சி என் தங்கச்சி மாதிரி, உங்க அம்மா எங்க அம்மா மாதிரி, உங்க அடியே இருடி, நான் உன்னை வந்து பேசுகிறேன். வேலையை பாப்பியா இருந்தா பொண்ணுடா. பொண்ணுன்னா அவ்வளவு கேவலமா? தாய் குலத்தை கேவலமா பேசுவோமா? எடுறா கைய. கைய எடுக்க மாட்டேன். எடுறா கைய. கைய எடுக்கலைன்னா எடுக்கலனாவா?
அடிச்ச அடியில அவ ஓடிட்டான். ஆமா அடிக்கடி பட்டுருச்சா? ஆமா ரொம்ப அக்கறைதான். தூசலா இருக்கு. ஒண்ணும் தட்ட வேண்டாம் போங்க. கரெக்ட் டைத்துக்கு வந்திருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? நம்ம 2 பேரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பாக்குறோம். எப்படி கரெக்ட் டைத்துக்கு வர முடியும்? அழகா புடவை கட்டிட்டு வந்திருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? வர வர நம்ம நாட்டுல பொம்பளைங்க புடவை கட்டுறதையே மறந்துடுவாங்க. சரி சரி வா போலாம்.